Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே தான் நடந்தது 4 நாள். நானாக போய் வாலண்டியர் வேலை பண்ணேன். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் தங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா ஆரம்ப காலத்தில் இங்கே தான் தங்கியிருக்காங்க. சார் இப்போ ஏதாவது படம் பண்ணுற பிளான் வச்சுருக்கீங்களா? இப்போ இருக்குது. அது அநேகமாக இன்னும் ஒரு சார் இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டு ஒரு மிடில் கிளாஸ் மாதவன் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லா போகும்னு உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கா சார்? அதான் பண்ண போகிறேன். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. சில விஷயங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறீங்க, முக்கியமாக பிக் பாஸ். என்ன இருக்கு, மக்கள் அடிமையாயிடுறாங்க. ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் டைரக்டராக நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு காமெடிக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கிளிஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இப்போ நம்ம கூட டிபி கஜேந்திரன் சார் இருக்காரு. இந்த பவர் ஹவுஸ்ல கரண்ட் கட் ஆனாலும் என் பவர் மட்டும் என்னைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும்டா. டைரக்டர் மணி என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. ஆக்டர், என் பவர் உனக்கு தெரியாதுடா. காமெடியன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர், அப்படி சொல்லிட்டே போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். உடல் நலம் மிக நல்லா இருக்கு. சிஎம் அவர்கள் வந்து உங்களை நேரில் சந்திச்சு நலம் விசாரிச்சதா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவிதை நயத்தோட ஒரு கடிதம் வேறு போட்டிருந்தீங்க. அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலேஜ்லேருந்தே இருக்குல்ல சார்? எஸ். மக்கள் ஆணையிட்டால் அந்த மாதிரி சில படங்கள், புரட்சிகரமான படங்கள்லாம் நடித்தார். அப்போவே அவருக்கு அந்த சினிமா ஆசை உண்டா சார்? கலை சம்மந்தமாக, அந்த சினிமா சம்மந்தமாக எல்லாருக்கும் ஒரு இது உண்டு, ஈடுபாடு உண்டு. இப்போ இந்த ரீசெண்டாக அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா, நீங்கள் வந்து டிஎம்கே கட்சியில் சேர்ந்தவரா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன பதில் சார்? அது வந்து உண்மையான நல்ல கேள்வி. ரொம்ப பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. நான் வேறு கட்சிக்காரனா இல்லை சந்தர்ப்பத்துக்காக மாறிட்டேன். நான் இப்போவும் எப்போவும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தது தான். ஏன்னா இங்கே வந்து நான் ஸ்கூல் பாயாக இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கே தான் நடந்தது. ஆமாம். அதுக்கு வந்து நான் வந்து அத்தனை நடந்தது 4 நாள். 4 நாளும் நானாக போய் வாலண்டியர் வேலை பண்ணேன். நீங்கள் எந்த ஒரு கட்சி மேடையிலையும் பேசுறது கிடையாது, இந்த கொள்கை பரப்பு செயல் எதுவுமே நீங்கள் செய்கிறது கிடையாது. அப்புறம் ஒரு அரசியல்வாதியாக உங்களை சொல்லலாமா, இல்லை அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர் அப்படின்னு சொல்லலாமா சார்? தொண்டன்னு சொன்னால் அதுதான் பெருமை. நிறைய படங்களில் வந்து ஒரு காமெடி கேரக்டராக நீங்கள் நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு டெக்னிக்கல் டைரக்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு டேரக்டராக இருந்து ஒரு காமெடியாக மாறினீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி சார்? எது உங்களை மாற்றுச்சு? என்னோடய குருநாதர் விசு சார், அவர்கிட்ட தான் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவர் தான் நடிக்க வச்சார். ஒரு கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் வரல, நீ நடிடான்னாரு. அதை நடித்தேன். அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன், அதுக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் கிடச்சிது. உடனே எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பேசிக்காக வந்து நான் ஒரு காமெடி ரசிகன். நகைச்சுவை வந்து காமெடி நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய படம் எழுதுகிற ஸ்கிரிப்டில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு தனி மரியாதை. இது வந்து ஏன் எனக்கு வந்து இப்படி வந்து இயற்கையாகவே எனக்கு வந்து அதிக ஈடுபாடு இருந்ததுனால இது சாத்தியமாச்சு. டைம் பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் படங்கள் வந்து பண்ணல சார், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்டிங்க்கு வந்துட்டீங்க. ஆக்டிங்கும் ஒரு டைமோட ஸ்டாப் பண்ணிட்டீங்களே சார், ஏன் மறுபடியும் நீங்கள் ஏன் வரல? ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே காரணம் வந்து உடல் நலம் வந்து கொஞ்சம் பாதிச்சுது, அதனால் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மார்க்கெட்டு, யாராவது யூனிவர்சிட்டியில் வேணும் வேணான்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. அது ஒரு காரணம். டிபி முத்துலட்சுமி அம்மா அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சார். அவங்களும் ஆரம்பத்தில் வந்து ஒரு சந்திரலேகான்னு ஒரு மாபெரும் படத்தில் ஒரு குரூப் டான்ஸராக இருந்து, அதுக்கப்புறம் மந்திரகுமாரி, பராசக்தி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்டானாங்க. ஸோ அவங்க தான் உங்களை வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன சார் சினிமாவில்? வந்து என்னென்னா மெயின் காரணம் வந்து டிசிப்ளின்,
நேரம் தவறாமை, டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கிட்ட வந்து மரியாதை செலுத்தணும். அவங்கக்கிட்ட எப்பவுமே ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக நடந்துக்கணும். குரு ஸ்தானத்தில் வச்சு நடக்கணும். அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய சினிமா நபர்களுக்கு வந்து நீங்கள் வீடு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன் சார். இந்த அம்மா வந்து இருக்கும்போதே சினிமாக்காரங்களுக்காக தான் கட்டினது. சினிமா டெக்னீஷியன்ஸுக்காக தான் இந்த வீடெல்லாம் கட்டினாங்க. அப்போ நிறைய இது இருந்தது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதில் தங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா ஆரம்ப காலத்தில் இங்கே தான் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே தங்கியிருக்காங்க. சார் இப்போ ஏதாவது படம் பண்ணுற பிளான் வச்சுருக்கீங்களா? இப்போ இருக்குது. அது அநேகமாக இன்னும் ஒரு 2 months முடிவு பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டு, ஒரு மிடில் கிளாஸ் மாதவன் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லா போகும்னு உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கா சார்? அதான் பண்ண போகிறேன். மிடில் கிளாஸ் மாதவனை தான் பண்ண போகிறேன். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி. சார் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் சார். உங்கள் படங்களில் வந்து கிளாமருக்கு நீங்கள் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களே, அது எப்படி சார் ஒரு கிளாமரே இல்லாமல் ஒரு படத்தை சூப்பராக கொண்டு போய் மக்களை வந்து வேற ஒரு திசையில் பார்க்க வைக்கிறீங்க? அது எப்படி உங்களால் முடியுது சார்? அது காரணம் சார் இந்த டைரக்டருடைய டேஸ்ட் தான். சில விஷயங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறீங்க. முக்கியமாக பிக் பாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. பிக் பாஸ் வந்து இது வந்து மக்களை கெடுக்கிற ஒரு ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இந்த பிக் பாஸ் 5 பற்றின கருத்து என்ன சார் உங்களுக்கு? என்ன இருக்குது, மக்கள் அடிமையாகிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீக்கிரமாக அடிமையாகிடுறாங்க. அதான் சொல்லணும் சார். நீங்கள் வந்து கமல் சாரை பார்த்துருக்கீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர், நிறைய புது புது விஷயங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் கொண்டு வர்றாரு, முக்கியமாக டெக்னாலஜி வைஸ். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறது உங்களுடைய கருத்து என்ன சார்? எல்லாமே கமர்ஷியல். இதுக்கப்புறம் நோ கமெண்ட்ஸ். ஒரு காலகட்டத்தில் வந்து படம் வந்து ஹீரோயிசம் தனியாக போயிட்டு இருக்கும், ஃபைட் சீன், லவ் அது தனியாக போச்சுன்னா காமெடி தனியாக போகும். ஆனால் நீங்கள் வந்து காமெடின்ற ஒரு விஷயத்த ஹீரோக்கிட்டையும் கொடுத்து அந்த காமெடினா ஹீரோ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண வச்சிங்க. அது இப்போ ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். காமெடி ட்ராக்லாம் தனியாக இல்லாமல் ஹீரோ கூட அந்த காமெடி நடக்குது. நீங்கள் அதை அப்போவே ட்ரை பண்ணியிருந்தீங்க. அப்போ எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணியிருப்போம். ஆரம்பத்தில் 2-3 படங்கள் வந்து தனி ட்ராக் பண்ணோம். அது நல்லா சக்ஸஸ் ஆச்சு. நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ஷார்ட்டாக ஷேர் பண்ணதுக்கு. கண்டிப்பாக அடுத்த ஒரு அருமையான தருணம் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Supreme Mobiles. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.